உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்க? ஹாய். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிரிக்கெட் விளாண்டுருக்கேன். டோர்னமெண்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பிக் டோர்னமெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு இந்த கிரிக்கெட் வேர்ல்டில். நீங்கள் சின்ன வயசில் விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த லப்பர் பால்லாம் விளையாண்டுருப்பீங்க. இப்போ வந்து நிறைய பாலும் அப்டேட் ஆகிருக்கு. முன்னே விளையாண்ட மாதிரி பிளேயர்ஸ் வந்து இப்போ விளையாட ஆர்வம் காட்டுறாங்களா கிரிக்கெட்டில்? கண்டிப்பாக. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பெப்சி பாலில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கே தெரியும் 5 ரூபா பெப்சி விற்றாங்க. கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து ஸ்டெம்பர் பால். இப்போ எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெட் டென்னிஸ் பால் தான் வந்து எல்லா பக்கமும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் வந்து மேக்ஸிமம் அழியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதே கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பால் ஸ்டேஜோடு அதோட எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு.